மவுஸ் எபிசோட் 2 போன எபிசோட்ல அந்த சைக்கோ பையனோட அப்பா செத்து கிடக்கிறத பாக்குறோம். இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸோட ஆரம்பிக்குது. ஒரு குடும்பமே கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தோட மூத்த பிள்ளை, அதாவது நம்ம சைக்கோ பையனை தான் சொல்றாங்க, அவன் தான் முதன்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல நியூஸ் போட்டிருக்காங்க. அடுத்த சீன்ல இந்த சைக்கோ பையன் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். இந்த உண்மை கண்டறியும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுதான் அவன் உண்மை சொல்றானா அப்படின்றத செக் பண்ணி பாக்குறாங்க போல இருக்கு போலீஸ் எல்லாம். அவங்க கிட்ட ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அதுல 3 பிணங்கள் இருக்கு. இந்த ஃபேமிலியில மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆனா அவங்க காட்டுற போட்டோல 3 பிணங்கள் இருக்கு. 3மே துணியால போத்திருக்காங்க. அதனால யாரு என்னன்னு தெரியல. அதை காட்டி அந்த பையன் கிட்ட நீதான் இதை பண்ணதா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் இல்லைன்னு சொல்லிடுறான். சோ அந்த கம்ப்யூட்டர்லயும் அது உண்மைன்னு வருது போல இருக்கு. அதனால அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகுறாங்க. அன்னைக்கு நீ வேற ஏதாவது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு இல்ல நான் எதையும் பாக்கல அப்படின்னு சொல்றான். இப்ப போலீஸ் ஸ்டேஷனை விட்டு அந்த பையன் வெளியே வர்றதை காட்டுறாங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அவன் பாட்டுக்கு தனியா வந்துட்டு இருக்கான். அப்பா அம்மா குடும்பத்தையே இழந்த ஒரு பையனுக்கு எந்த ஒரு சோகமே இல்லாம அவன் பொறுமையா வெளியே வந்து ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கான். அவனோட உள் மனசுல அவன் பேசிக்கிட்டே வரான். அந்த கடவுள் கிட்ட நான் எவ்வளவோ வேண்டினேன், ஆனா அந்த கடவுள் என்னோட வேண்டுதலை செவிசாய்க்கவே இல்லை. இந்த இடத்துல அந்த சின்ன பையனோட வாய்ஸ் மாறி ஒரு பெரிய ஆண்மகனோட வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கடைசியில நான் ஒரு கொலைகாரனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்பதான் அந்த கொலையை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். சோ பாஸ்ட்ல வந்து அவன் கொண்டிருக்க மாட்டான் அவங்க அப்பா அம்மாவை. ஆனா இப்ப என்ன சொல்றான்னா, என்னுடைய முதல் கொலை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டேன். என்னோட எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. ஆனா நான் என்னோட முதல் கொலையை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப த்ரில்லிங்காவும் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அந்த சீன் அப்படியே எப்படி வருதுன்னா, ஒரு பொணம் வந்து சேர்ல கட்டி போட்டு அதை எரிச்சு அந்த எரிஞ்ச டெட் பாடியில இருந்து புகை வருது. அதுதான் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த டெட் பாடியை யாரோ நின்னு பாக்குற மாதிரி, அதாவது இந்த கில்லர் அந்த சைக்கோ பையன் இப்போ ஒரு சைக்கோவாவே, ஒரு ஃபுல் சைக்கோவாவே மாறி நிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு பாக்ஸிங் கிளப். அந்த பாக்ஸிங் கிளப்போட ஹெட் ட்ரெயினர் அவர் தான் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயமே, இந்த கொல்லப்பட்ட அந்த பாக்ஸர் அவர் வந்து ஏற்கனவே அந்த ஹெட் ஹண்டரால 25 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்ட ஒருத்தரோட ஃபேமிலி மெம்பர் அப்படின்றத சொல்றாங்க. மறுபடியும் அந்த கில்லரோட வாய்ஸ் நமக்கு கேக்குது. இனிமே கொலைகள் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீனை காமிக்கிறாங்க. மிட் நைட் ஆயிடுச்சு போல இருக்கு. பஸ்ல இருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. யாருமே இல்லாத ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ அவங்கள பாக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அதனால வேக வேகமா நடந்து போக முயற்சி பண்றாங்க. மறுபடியும் பேக்ரவுண்ட்ல அந்த கில்லரோட வாய்ஸ் நமக்கு கேக்குது. அதாவது மியூட்டேட்டட் ஜீன் இருக்கு இல்லையா, அவங்கதான் சைக்கோபாத்ஸா மாறுறாங்க. இந்த சைக்கோபாத்ஸ்லயே டாப் 10% வந்து பிரிடேட்டர்னா வேட்டையாடுறவங்களா மாறுறாங்களாம். எப்படின்னா, ஒரு சிங்கம் வந்து தன்னோட இரைய வேட்டையாடுது இல்லையா, அந்த மாதிரி மாறுவாங்களாம். ஒரு சிங்கத்துக்கு ஒரு முயலை பார்த்தா அது தானா அது தன்னோட இறைன்னு மட்டும்தான் தோணுமா, அது மாதிரிதான் சைக்கோபாத்துங்களுக்கும் இந்த மாதிரி மனுஷங்களை பார்த்தா தன்னோட இறைன்னு தோணுமா. அந்த சீன்லயே காட்டுறாங்க. அந்த லேடி பயந்து போறாங்க. அவங்களுக்கு புரியுது தன்னை யாரோ தொடர்ந்து வராங்க அப்படின்ட்டு. சந்தா இருக்கிற ரோட்ல போயிட்டே இருக்காங்க. அப்ப திரும்பி பார்க்கும்போது ஆளை காணோம். சரி நல்ல வேலை யாரும் வரல போல இருக்கு நம்ம பின்னாடி அப்படின்னு நினைச்சு திரும்புறாங்க. பின்னாடி பார்த்தா அந்த கில்லர் வந்து கத்தி எடுத்து அந்த லேடிய கொலை பண்ணிடுறான். அவங்க கீழே விழும்போது அவங்க கையில சாப்பாடு வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த சாப்பாடெல்லாம் அப்படியே சேக்கடையில சிதறி விழுது. மழை பெய்யற அந்த இரவுல அந்த சாப்பாடுல அவங்களோட ரத்தமும் கலந்து அப்படியே சேக்கடையில விழுது. இப்போ செகண்ட் எபிசோட் இங்கதான் ஆரம்பிக்கிறாங்க டைட்டில் கார்டு போட்டு. நெக்ஸ்ட் சீன் நம்ம பாக்குறோம். இங்க பார்த்தா ஒரு 20 மாடி பில்டிங் இருக்கும். அதோட படிக்கட்டுல 2 பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஓடுறான், இன்னொருத்தன் தொடர்றான். ஒரு 10வது மாடி நடுவுல வந்த உடனே ஓடுறவனை துரத்துறவன் பிடிச்சிடுறான். பிடிச்சு மேல ஏறி உட்காந்து என்ன பண்றான்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு பிஸ்டல் எடுக்கிறான். அந்த பிஸ்டலை பார்த்த உடனே கீழே இருக்கிறவன், நீ ஒரு போலீஸ், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா மேல இருக்கிறவன், நான் ஒரு பைத்தியனே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்டல்ல சுடவே ட்ரை பண்றான். அப்ப உடனே கீழே இருக்கிறவன், என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கு மேல இருக்கிற அந்த போலீஸ், நீ ஒரு கொலைகாரன், உன்னை யார் காப்பாத்த வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த போலீஸோட மனசாட்சி லைட்டா அவனுக்கு சொல்லுது, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்பை பயன்படுத்தி கீழே இருக்கிற அந்த கொலைகாரன் கடகடன் அவனை தள்ளி விட்டுட்டு மொட்டை மாடிக்கு ஓடி போயிடுறான். மொட்டை மாடிக்கு ஓடி போனது இல்லாம வேலை ஏறி அந்த மதில் சுவர் இருக்கும் இல்லையா, அந்த ஓரத்துல நின்றுட்டு நீ கிட்ட வராத, நான் குதிச்சிருவேன் அப்படின்றான். இதை இந்த போலீஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டான் போல இருக்கு. ஆனா என்ன சொல்றான், நீ கீழே இறங்கி வந்து நான் உன்னை நார்மலாவே அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்டலை உள்ள வச்சுட்டு கைவிலங்க எடுத்து காட்டுறான். ஆனா இது அங்க இருக்கிற அந்த கிரிமினல் நம்புறதுக்கு தயாரா இல்ல. நீ போன வாட்டியும் என்ன ஓட விட்டு சுட ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அந்த போலீஸ், நான் என்ன
பண்றது, இந்த கொரியன் லா எல்லாம் அப்படிதான் இருக்கு. இங்க வந்து ஒரு கிரிமினல்ல கொல்ல மாட்டாங்க, அதை விட்டுட்டு ஜெயில வச்சு வாழ வச்சுட்டு இருப்பாங்க. உன்ன மாதிரி 2 பெண்களை ரேப் பண்ணி கொலை பண்ண கிரிமினல்ல இந்த கொரியன் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? யாரால நம்ப முடியும்? இவ்வளவு அழகான முகம் இருக்கிற நீ வந்து 2 பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொலை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நான் உன்னை ஜெயில போடுறேன், ஜெயில ரொம்ப மோசமானவங்க இருப்பாங்க, உன்னோட வாழ்க்கையே அழிச்சிருவாங்க, அதுக்கு பெட்டர் என் பேச்ச கேளு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் பிஸ்டல் எடுத்து காட்டுறான் அந்த போலீஸ். இதை பார்த்ததும் அந்த கிரிமினல் ரொம்ப டெரரைஸ் ஆயிடுறான். இந்த போலீஸ் அசந்த நேரம் கீழே இருந்து விழுந்து குதிச்சிடுறான். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போலீஸ் ரொம்ப அப்செட் ஆகி அந்த இடத்துல உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா அவன் 1 வருஷமா இந்த கிரிமினலை சேஸ் பண்றதுக்காக அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டு வாசல்லே காவல் காத்துட்டு இருந்தானா. அதெல்லாம் வீணா போச்சே அப்படின்ற டென்ஷன்ல அங்கேயே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். எவ்வளவு நேரம் அந்த மொட்டை மாடியிலே படுத்து தூங்கினாரோ தெரியல அந்த போலீஸ் ஆபீசர். அவருக்கு ஒரு கால் வருது. அதுக்கப்புறமா விடிய காத்தால எழுந்து போறாரு. அடுத்த சீன் ஒரு மர்டர் ஸ்பாட்டை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு லேடி கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அந்த லேடியை காட்டுறாங்க. அவங்கள அந்த கில்லர் ரோட்ல தான் கொண்டதை நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப அவங்க காவாக்கு அடியில டிரைனேஜ் மாதிரியான ஏரியால உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ அந்த கில்லர் அவங்களை கொன்னுட்டு இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கணும். அந்த லேடியை ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு சாட்சி சொல்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் போல இருக்கு, பாவம் அந்த அம்மா தன்னோட ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல விசாரிக்கிற போலீஸ் ஆபீசர்லாம் என்னடா இது பயங்கரமா ஆல்கஹால் ஸ்மெல் வருதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம குடிகார போலீஸ் தான் அங்க வந்து நிக்கிறாரு. அங்க வந்து அந்த பணத்தை எக்ஸாமின் பண்றன்ற பேர்ல ஆடு நாடி பணத்தை ஆடாத அப்படின்னும் வேற சொல்றாரு. அங்க இருக்கிற விசாரணை இன்சார்ஜ் அதிகாரி இவரை பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. இவரை யாரா இங்க கூப்பிட்டது அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஜூனியர் தான் மொழின்னு முழிக்கிறான். நான் தான் கூப்பிட்டேன், அவர் தான் என்ன எங்க கொலை நடந்தாலும் முதல்ல எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே வேகமா அந்த குடிகார போலீஸ் கிட்ட போய் அவர் அங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. ஆனா அந்த குடிகார போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு சீரியல் கில்லர் தான், அந்த பாக்ஸரை யார் கொண்டாலும் அவனே தான் இந்த கொலையும் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்றதுக்கு சொல்லல, ஆனா தீர்க்கமா சொல்றாரு அதுதான் அவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. இந்த விசாரணை அதிகாரிக்கு அதெல்லாம் காதுல வாங்கவே பிடிக்கல. ஏன்னா போலீஸ மெயினா பிடிக்கல. முதல்ல இவரை இந்த கிரைம் சீனை விட்டு அப்புறப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த ஜூனியரும் இந்த குடிகார போலீஸை கொண்டு போய் பவுண்டரி ஆட்ட விட்டுட்டு இவர் திரும்பி வர்றாரு. திரும்பி வர்றதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா அங்க பிரஸ் வந்து நிக்கிறாங்க. நம்ம குடிகார போலீஸ் ஜாலியா இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம விசாரணை அதிகாரியும் ஜூனியர் போலீஸும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஜூனியர் போலீஸ் ஓடுறாரு அவரை ஸ்டாப் பண்றதுக்கு. இப்ப டிவில அந்த போலீஸ் கொடுக்குற இன்டர்வியூ காட்டுறாங்க. இந்த கொலையும் அந்த முன்னாடி நடந்த பாக்ஸர் கொலையும் 2 பேரும் ஒரே ஆள் தான் பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதோட இல்லாம அவன் ஒருவேளை அந்த கடவுளை வெறுக்கிறவனா இருக்கணும், இல்லனா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், தன் மேல அட்டென்ஷன் விழணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறான். இதை டிவில பாத்துட்டு இருக்க ஒருத்தனை காட்டுறாங்க. அது ஆளை காட்டல, பின்னாடி எல்லாம் காட்டுறாங்க. அப்படியே அவனோட கேமரா ஷிஃப்ட் ஆகி அந்த ஜிம் ட்ரைனர் அவனோட போட்டோ, அது மட்டும் இல்லாம அவன் கொலை செய்யறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நம்ம பார்த்தது எரிஞ்சு போன உடம்பதான், ஆனா அதுக்கு முன்னாடி அவனை வந்து விதவிதமா போட்டோ எடுத்து அவன் கையில சங்கிலி கட்டின மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்து அவனோட பில் போர்ட்ல ஒட்டி வச்சிருக்கான். அடுத்ததா அதே போல அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கும் போது அந்த போட்டோவையும் எடுத்து வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணிட்டு அதையும் விதவிதமா போட்டோ எடுத்து வச்சிருக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவனோட சைட் டேபிள காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் கிளவுஸ், அந்த ஜிம் ட்ரைனரோட பாக்ஸிங் கிளவுஸ் இருக்கு. அடுத்ததா அந்த லேடியோட ரிங், அவங்க சாகும்போது கையில பார்த்தோம் இல்லையா அந்த ரிங் இருக்கு. அதெல்லாம் சுவீனியரா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் போல. அடுத்த சீன்ல போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. அவரு ஜெயில்ல யாரையோ பார்க்க வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆப்போசிட்ல இருக்கிறவர் தான் பேசுறாரு, நீ திருப்பிய தோத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கு இந்த ஆபீசர் அந்த கொலகார, அதாவது மாடியில இருந்து விழுந்து செத்து போனா இல்லையா, அவன்லாம் ஒரு சின்ன பெயிட் தான், ஆனா அது தோத்து போச்சு, ஆனா இதை விட பெரிய பிளான் வச்சிருக்கேன், நான் எப்படியா இருந்தாலும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நான் ஒரு கொலைய பண்ணி ஜெயில வந்து உன்னையும் கொல்லுவேன் அப்படின்றான். இப்பதான் ஆப்போசிட்ல இருக்கிறத யாருன்னு காமிக்கிறாங்க. அது அந்த சைக்கோ டாக்டர் அன்சோஜன். அதுக்கு அன்சோஜன் சொல்றாரு, நீ எல்லாம் கொலை பண்ண மாட்ட, எனக்கு நல்லா தெரியும், கொலை பண்றவங்கள என்னால கண்ணிலேயே கண்டுபிடிக்க முடியும், உனக்கெல்லாம் அந்த தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த ஆபீசர், நீ வந்து ஒரு பிரெயின் சர்ஜன் தான் கேள்விப்பட்டேன், என்ன ஐ டாக்டருமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த சைக்கோ சொல்றான், ஒருத்தர் கொலை பண்ணணும்னு நினைச்சா அவங்க கண்ணுல வந்து எமோஷன்ஸே தெரியாது, ரொம்ப வெறுமையா இருக்கும், ஆனா உன் கண்ணுல பாசம், நேசம், வெறுப்பு, கோவம், பச்சாதாபம் எல்லாமே தெரியுது, அதனால நீ பண்ண மாட்ட அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பழகி வர்றது கிடையாது, கொலை பண்றதுன்றது அதெல்லாம் பிறக்கும் போதே வரணும் அப்படின்றாரு. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. அந்த அன்சோஜின் கண்ணுக்கு எதிரில இருக்கிற போலீஸ் ஆபீசர் குட்டி பையனா தெரியறான். அதாவது யாருன்னா அன்சோஜினை காட்டி கொடுத்தான் இல்லையா அந்த சின்ன குட்டி பையன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல, அவன் தான் இப்ப இந்த போலீஸ் ஆபீசரா இருக்கிறது. போலீஸ் ஆபீசரோட அல்டிமேட் எய்மே பாத்தீங்கன்னா இந்த அன்சோஜினை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு தான். ஆனா அவர் சேஃபா ஜெயில இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்காக தான் ஒரு பிளான்
பிளான் பண்ணி யாராவது ஒரு கிரிமினல்ல நான் கொலை பண்ணா என்ன தூக்கி ஜெயில போடுவாங்க, அப்ப ஜெயில உட்காந்து இந்த அன்சோஜனை கொலை பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இது. இத அந்த அன்சோஜன் கிட்டே வந்து சொல்லியிருக்காரு இந்த போலீஸ் ஆபீசர் பேரு கோமூச்சி. அந்த கோமூச்சி கிட்ட சொல்றாரு, சோ நெக்ஸ்ட் டைம் என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சேன்னா கண்ணத்துல எல்லாம் கத்தி வச்சு சுருக கூடாது, கழுத்துல ஒரே சுருகா சுருகணும், அதான் ப்ராப்பரா கொலை பண்றதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுக்கறாரு. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த ஆபீசர் கோமூச்சி சொல்றாரு, நான் யூசுவலா அந்த கடவுளை பத்தி என்ன நினைப்பேன்னா, கடவுள் வந்து நமக்கு யார் பாவம் பண்ணாங்களோ தப்பு பண்ணாங்களோ அவங்கள மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்லுவாரு, அதனாலதான் எனக்கு பிடிக்காது. ஆனா இப்பதான் ரீசெண்டா நான் ஒரு மர்டர் ஸ்பாட்ல நான் ஒரு பைபிள் வசனத்தை படிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா பழிக்கு பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேஸ் இருந்தது. அதை தான் நான் இப்ப உங்களுக்கு பண்ண போறேன் அப்படின்றான். அது எப்படி பண்ண போறேன் தெரியுமா, நீ எப்படி ஏன் கண்ணு முன்னாடி எங்க அம்மா அப்பாவை சாகடிச்சு அந்த வலியை எனக்கு தந்தியோ, அதே மாதிரி உன் பையன் கண்ணு முன்னாடி உன்னை சாகடிச்சு அந்த வழியை உன் பையனுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் அன்சோஜன் ஒரு ஜெர்க் ஆகிறான். ஏன்னா பல காலம் முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து அவனை பிரிசன்ல பார்த்து, நமக்கு பிறந்த பையன் செத்துட்டான், இன்னும் சொல்ல போனா நான் தான் அவனை என் கையால கழுத்தை நெரிச்சு கொன்னேன், அவன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உன் முகம் தான் ஞாபகம் வருது, அவன் உன்ன போலயே ஒரு கொலகாரனா மாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த டைம்ல அவர் பயங்கர ஷாக் ஆகி பயங்கர டென்ஷன் ஆயிருப்பாரு. ஆனா என்ன பண்றது, சேஃபா ஜெயில இருக்கிறதுனால ஒன்னும் பண்ண முடியாம அப்படியே உட்கார்ந்தாச்சு. ஆனா இப்பதான் இந்த ஆபீசர் சொல்லும் போது தான் தெரியுது தன்னோட பையன் இன்னும் உயிரோட இருக்கான். அதை கேட்ட அந்த சைக்கோ அன்சோஜன் சந்தோஷம் தான் பாடுறான். அடுத்ததான் இந்த போலீஸ் ஆபீசர் கோமூச்சி இருக்காரு இல்லையா, அவர் வந்து பிரிசன்ல இருந்து வெளியில வராரு. வெளியில வந்து கார் டிரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் நினைவெல்லாம் பழச நோக்கி ஓடுது. அங்க பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ அன்சோஜனோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பொக்கே கடை வச்சு நடத்துறாங்க. அதுலயும் ஒரு 4-5 லேடிஸை வச்சு அவங்க கிளாஸும் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஸ்கூல் பையன் வந்து நிக்கிறான். அவனை பார்த்து பொக்கே வாங்க வந்த பையன் போல இருக்குன்னு சொல்லி போய் அப்ரோச் பண்றாங்க. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஸ்கூல் படிக்கிற டைம்ல அந்த கோமூச்சி பையன். ஆக்சுவலா அவன் என்ன சொல்றானா, எங்க அண்ணனுக்கு இது வரைக்கும் 9 சர்ஜரி நடந்திருக்கு, இன்னும் நாளைக்கு ஒரு சர்ஜரி நடக்கணும், ஆனா வந்து கையில காசு இல்லாததுனால டாக்டர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. உங்க புருஷன் பண்ண தப்புக்கு எங்க அண்ணன் இப்படி கஷ்டப்படணுமா, அவன் உயிர் போகணுமா, அதனால நீங்க எனக்கு காசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட காசு இல்ல போல இருக்கு. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவன் கோபத்துக்கே உச்சிக்கு போய் அவங்க ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்து எனக்கு காசு வேணும்னு கேக்குறான். அந்த டைம்ல அம்மான்னு ஒரு சின்ன பையனோட குரல் கேக்குது. 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. இப்ப பிரசன்ட்ல இந்த நினைப்போடையே ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த போலீஸ் ஆபீசர் சடன் பிரேக் போடுறாரு. பார்த்தா காருக்கு முன்னாடி யாரோ வந்து விழுந்துடுறாங்க. வேக வேகமா போய் பார்க்கும்போது தான் இங்கதான் நம்மளோட ஹீரோ என்ட்ரியா காட்டுறாங்க. அதாவது ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன பறவை இருக்கு, அந்த பறவையை கையில எடுத்துக்கிட்டு சாரி தெரியாம பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்றாரு. நீ பாட்டுக்கு வந்து விழுந்தினா இந்நேரத்துக்கு காரை உன் மேல ஏத்திருப்பேன்னு கோவப்படுறாரு இந்த போலீஸ் ஆபீசர். அதுக்கு அந்த ஹீரோ, இந்த பறவை கால் உடைஞ்சு இங்க ரோட்ல விழுந்துருச்சு, அது கார் வர்றத பாக்கல, கொஞ்சம் விட்டுருந்தா கார் மேல ஏறி இருக்கும். அதுக்கு போலீஸ் ஆபீசர், கொஞ்சம் விட்டுருந்தா கார் ஊ மேல ஏறி இருக்கும், அந்த பறவையால நீ செத்து போயிருப்ப அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஹீரோ மறுபடியும் சாரின்னு தான் நிறைய வாட்டி சாரி கேட்கிறாரே தவிர அவரை வேற எதுவும் சொல்லல. சரின்னு இந்த போலீஸ் ஆபீசரும் காரை ஏறி போயிடுறாரு. கார்ல ஏறி போனாலும் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து பின்னாடியே நின்னுட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காரு. இந்த போலீஸ் ஆபீசருக்கு வித்தியாசமா தெரியுது, அவன் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கார்ல ஏறி போயிட்டு இருக்காரு. இங்க ஜெயில காட்டுறாங்க. இந்த சைக்கோ அன்சோஜினை மறுபடியும் வந்து செல்லில் அடைக்கிறதுக்காக ஒரு கார்டு கூடவே வரான். அப்ப வந்து கூட அந்த அன்சோஜின் வந்து, எனக்கு நூல் த்ரெட்ஸ் காலி ஆயிடுச்சு, எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்றான். நான் பிராக்டிஸ் பண்ணலன்னா என் கையெல்லாம் ஸ்டிஃப் ஆயிடும், அதனால த்ரெட் கொண்டு வா அப்படின்றான். ஆனா அந்த கார்டு புது கார்டு போல, புதுசா வேலை சேர்ந்தவர் போல இருக்கு. முகத்துல எல்லாம் பயம் தெரியுது. இருந்தாலும் ரூல்ஸ் படி இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்து பிரிசன்ல இருக்கிறவங்களுக்கு தரக்கூடாது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கைதிங்களுக்கு எல்லாம் தரக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா இதுக்கு அந்த சைக்கோ அன்சோஜன், கொண்டு வா, உனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கேள்வியே கேட்காம கொண்டு வருவாங்க அப்படிங்கிறான். அதை கேட்ட உடனே இந்த பிரிசன் கார்டுக்கு கோவம் வந்துருது. நான் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிச்சது உனக்கு சர்வீஸ் பண்றதுக்கா அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு இந்த சைக்கோ திரும்பி ஒரு பார்வை தான் பாக்குறான். அந்த பார்வையே இந்த பிரிசன் கார்டுக்கு பயத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் தன்னோட பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஹன்சோஜினை அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தனி செல்ல அடைச்சு பூட்டுறான். ஆனா மத்த செல்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா சுத்தி, அவங்க எல்லாம் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அந்த பிரிசன் கார்டுக்கு பயங்கர பயமா இருக்கு. இருந்தாலும் பயத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து அந்த ஹன்சோஜன் கிட்ட, மத்த செல்மேட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்றதுக்காக நீ உன்னை கிங்னு நினைச்சுக்காத, நீ உன்னை ராஜான்னு நினைச்சுக்காத, இன்னும் சீக்கிரமே சாக போற ஒரு சின்ன பூச்சி மாதிரிதான், நீ பயம்புறுத்தினா பயப்படுறதுக்கு நான் ஆள் இல்ல அப்படின்னு வேகமா நடந்து போயிடுறான். இது அப்படியே வந்து அங்க பிரிசன்லயே மெடிக்கல் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த மெடிக்கல் ரூம் டாக்டர் கிட்ட வந்து சொல்றான், நான் இப்படி தைரியமா சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த டாக்டர் என்ன பண்றாரு, அன்சோஜன் என்ன கேட்டாரோ அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அவர் கையில கொடுத்துட்டு, நீ இப்ப புதுசா இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசுற, இதுக்கு முன்னாடி பிரிசன் கார்டுக்கு என்ன ஆச்சு தெரியுமா, ஹன்சோஜனை பகச்சுக்கிட்டதுனால நடக்கவே முடியாம போயிடுச்சு. இங்க
ஹன்சோஜினே எதுவும் பண்ண மாட்டான், ஆனா அவனுக்காக எல்லாரும் பண்ணுவாங்க, அதனால நீ அவன் கேக்குறத மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த த்ரெட்டையும் கொடுத்து அனுப்புறாரு. இது கேக்குற அந்த கார்டுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த த்ரெட்டை வாங்கிட்டு அமைதியா வெளியில வந்துடுறான். அந்த சமயத்துல அந்த டாக்டருக்கு ஒரு கால் வருது. யாரோ அவங்க ஃப்ரெண்டு பேசுறாங்க போல, பிரிசனுக்குள்ள வரதுக்கு ஐடி கார்டை மறந்துட்டாங்களா. அதனால டாக்டர் சரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அடுத்ததா ஜெயிலுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்றாங்க போல கைதிகளுக்கெல்லாம். அதுக்காக அந்த ஹாலை ரெடி பண்ணிக்கிறத காட்டுறாங்க. கூடவே நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பார்ட்டிசிபென்ட் போல இருக்கு. அதனால அவரும் நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராரு. அதை காட்டுறாங்க. திங்ஸ் மட்டும் இல்லாம அந்த கால் ஒடிஞ்ச குருவியை பார்த்தோம்ல, அந்த குருவியையும் சேஃபா ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வராரு. அப்ப அந்த பிரிசன் கார்டு ஹீரோவை பார்த்தோன்னே சந்தோஷமா ஹாய் சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு, பிரிசன் கார்டு எல்லாருமே ஒன்னா வளர்ந்தவங்க, ஒன்னா படிச்சவங்க. இந்த பிரிசன் கார்டு இருக்காரு இல்லையா, இவர் கஷ்டப்பட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இந்த வேலைக்கு வந்திருக்காரு. சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காசை நிறைய போட்டு ஒரு நல்ல கிஃப்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஒரு காஸ்ட்லியான வாட்ச் பார்த்திருக்காங்க. அதை சூஸ் பண்ணதும் நம்ம ஹீரோ தான். ஆனா ஹீரோ ஏமாந்துட்டாரு. அது காஸ்ட்லி வாட்ச் நினைச்சு ஒரு ஃபேக் வாட்சை வாங்கி கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அந்த பிரிசன் கார்டு சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டு அதை தான் கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை இந்த ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோவை கிண்டல் பண்றாரு. இருந்தாலும் அந்த பிரிசன் கார்டு பரவாயில்ல, இது நீங்க எனக்கு பண்ண ஃபர்ஸ்ட் கிஃப்ட், இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமா கட்டி காட்டுறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் நூலை வச்சு ஒரு ட்ரிக் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நூலை மறந்துட்டாங்க. அதை பத்தி பேசும்போது நம்ம பிரிசன் கார்டு என் கையில ஒரு சர்ஜிக்கல் த்ரெட் இருக்கு, இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதையும் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அந்த சமயம் அந்த பிரிசன் கார்டுக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன டாக் நடக்குது. அந்த ஃப்ரெண்டு கேக்குறான், நீ அந்த ஹெட் ஹண்டரை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நான் பார்த்தேன் அப்படின்றான். அப்ப எனக்கும் ஒரு வாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட, ஏன்னா நான் ஹெட் ஹண்டரோட ஃபேன் கிளப்ல இருக்கேன், எனக்கு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றான். இது கேட்ட உடனே பிரிசன் கார்டுக்கு ரொம்ப கோவம் வந்தது. எதுக்கு அந்த மாதிரி கிரிமினலை தூக்கி வச்சு ஆடுறீங்க, நீங்க ஏன் அவனை ஹீரோவா மாத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போடுவான். அதை கேட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் கோச்சிக்கிட்டு போயிருவான். ஆனா நம்ம ஹீரோ தான் சொல்லி புரிய வைப்பான். அதாவது அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆகணும்ன்றதுதான் ஆசை. அதனாலதான் சிவில் சர்வீஸ் படிச்சிட்டு இருந்த அவன் பாதியிலேயே நின்னுட்டான். சோ ஒரு கதை ரெடி பண்ண போறானா, அது சைக்கோ த்ரில்லரை பத்தின கதை. அதனாலதான் இந்த மாதிரி சைக்கோங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் கிளப்ல சேர்ந்திருக்கான். அந்த ஆர்வத்துல தான் கேட்டிருக்கான். அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ டென்ஷன் ஆகாதன்னு சொல்லிட்டு அந்த பிரிசன் கார்டை சமாதானப்படுத்துறான் ஹீரோ. அதே சமயம் இந்த திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ ஒரு ஹெவியான பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸை நம்ம ஸ்டேஜுக்கு கிட்ட கொண்டு போனோம், எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு அந்த பிரிசன் கார்டும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறான். நல்ல பெரிய பாக்ஸா இருக்கு, ஆனா ஹெவியாவும் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க. அந்த தூக்கிட்டு போற ஒரு பாத்வே இருக்கு இல்லையா, அந்த பாத்வே சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஜெயில இருக்கிற கைதிங்க எல்லாம் விளையாடுறதுக்குன்னு ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு. அந்த பிளே கிரவுண்ட்ல கைதிங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. தூரத்துல அந்த பிளே கிரவுண்டோட லாஸ்ட் எண்டுல உள்ள டேபிள்ல உட்காந்து அந்த ஹன்சோஜின் எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பிரிசன் கார்டு கொஞ்சம் நிறுத்தி, அது பாரு அதுதான் அந்த ஃபேமஸான ஹெட் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு காமிக்கிறான். ஹீரோ அவனை நல்லா ஒத்து பார்த்துட்டு, இவனும் நம்மள போல சாதாரணமா தானே இருக்கான், அப்புறம் இவனுக்குள்ள எப்படி இந்த மாதிரி ஒரு மிருகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கான். அந்த ஹன்சோஜின் படிச்சுட்டு இருக்கும் போதே யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தரான், எனக்காக ஒருத்தரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கான். திடீர்னு என்ன தோணுது தெரியல, நிமிந்து இந்த ஹால்வேல நின்னுட்டு இருக்க ஹீரோவையும் ஹீரோவோட அந்த பிரிசன் கார்டு ஃப்ரெண்டையும் பாக்குறான். இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு கொஞ்சம் அப்படி ஷாக் ஆகுது, ஜெர்க் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த இன்ஸ்பெக்டர் கொமுச்சியை காட்டுறாங்க. அவர் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த லேடியோட வீடு எப்படி போகணும் அப்படின்றத கண்டுபிடிச்சு, அந்த வழியை கண்டுபிடிச்சு அது வழியாவே போயிட்டு இருக்காரு. வர வழியில எல்லாம் கவனமா பார்த்துட்டு வராரு. சோ அங்க ஒரு செதறி கிடக்கிற சாப்பாட்டு பைய பாக்குறாரு. ஒரு பைக்குள்ள இருந்து சாப்பாடு செதறி கிடக்குது. இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்குறாரு. அது பக்கத்திலே ஒரு டிரைனேஜ் இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் தேடி பாக்குறாரு. கொஞ்சம் ரத்த சாம்பிள் கிடைக்குது. அதையும் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அங்க திரும்பி சுத்தி முத்தி பார்க்கும்போது ஷூ நடந்து போன தடம் கிடைக்குது. அந்த ஷூ பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாவும் இருக்கு. சோ அதையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் வராரு. வரும்போதே அங்க ஒரு லேடி வழி மறைக்கிறாங்க அவரை. அவங்க யாரும் சரியா தெரியல. இன்ஸ்பெக்டரை ரொம்ப நல்லா தெரியும் போல இருக்கு. அவர்கிட்ட, நல்லது சார், நீங்க அந்த கொலகாரனை பிடிச்சிட்டீங்க, எப்படி இருந்தாலும் அவன் மாடியில விழுந்து தற்கொலை பண்ணிட்டாலும் அவனை பிடிச்ச கிரெடிட் கண்டிப்பா உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி இந்த 2 கொலையும், அந்த பாக்ஸரோட கொலையும் 2வது நடந்த கொலையும் சீரியல் கொலைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவர் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போறாரு. அவர் இந்த லேடி கிட்ட பேச்சே வச்சுக்க விரும்பல. அவர் பாட்டுக்கு நேரா உள்ள போயிடுறாரு. உள்ள போன உடனே அவரோட சீனியர் ஆபீசர் இருக்காரு. அவர் பயங்கரமா திட்டுறாரு, இந்த மாதிரி குடிச்சிட்டு எப்படி நீ பேட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கண்டுக்காம நேரா அவர் சீட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே இதுக்கு மேல இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு அந்த சீனியர் ஆபீசர் அந்த பக்கம் போயிடுறாரு. ஆக்சுவலி பார்த்தா அவர் தூங்குற மாதிரி நடிச்சு எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனியர் போலீஸ் ஆபீசர் போனதுக்கு அப்புறம் இவர் 2 கேஸ் ஃபைலையும் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. அந்த டைம்ல ஒரு பஸ் டிரைவர் வராரு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவர் யாருன்னா அந்த லேடி இறங்குனாங்க இல்லையா, அந்த பஸ்ஸோட டிரைவர். அவர் ஒருத்தர் அடையாளம் காட்டுறாரு. அந்த நபரை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த நபருக்கு ஏற்கனவே 5 கேஸ் அவர் மேல இருக்கு. சோ அதனால ஈஸியா அவரை பிடிச்சு உள்ள போட்டுடுறாங்க. ஆனா நம்ம ஆபீசர் மூச்சி அங்க கிடைச்சது இல்லையா ஒரு ஃபுட் பிரிண்ட், அதை வச்சு கம்பேர்
பண்ணி பாக்குறாரு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கிரிமினலுக்கு கால் சைஸ் சின்னதா இருக்கு. சோ தட் இந்த கிரிமினல் இல்ல அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து இந்த விசாரணை அதிகாரி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு பதிலா நீ உன் கேஸே ஒழுங்கா சால்வ் பண்ண மாட்டேன்ற, ஏன் கேஸ்ல எல்லாம் தலையிடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஏன் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேன்றீங்க, அவன் உண்மையான கொலைகாரன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பின்னாடி இருந்து அந்த லேடி அப்ப உண்மையான கொலைகாரன் யார் அதுன்னு கேக்குறாங்க. இந்த சீன்ல தான் நமக்கு தெளிவா சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த லேடி வந்து ஒரு டிவி ஷோவோட ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருக்கிறவங்க. இந்த குற்றம் நடந்தது என்ன அப்படின்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரைம் சீன் எல்லாம் கவர் பண்ணி அதை பத்தி கவர் ஸ்டோரி போடுற ஒரு ப்ரோக்ராமோட பார்ட் இவங்க. சோ இதுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதான் இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. அடுத்ததா வரப்போற ஷோல அந்த ஜிம் ட்ரைனர் மர்டர் கேஸ பத்தி தான் இவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஆனா அதை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் வேற யாரும் தரமாட்டேன்றாங்க. சோ நீங்க தான் அதை பத்தி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த ஆபீசர் ஏற்கனவே அந்த சிஸ்டர் கில்லர் அவரை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் நிறைய வாங்கி கட்டிக்கிட்டதான் மிச்சம். நீங்க என்ன அந்த ஷோலயே கில்லர் அரெஸ்ட் பண்ண முடியாத ஒரு கையால் ஆகாதவன் அப்படின்ற மாதிரி எனக்கு கெட்ட பேர் வாங்கி தந்தீங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போடுறாரு. அப்ப அந்தம்மா சரி இந்த மெத்தட் ஒர்க் ஆகலன்னா நான் வேற மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி இல்லீகல் கேம்பிளிங் சட்டத்துக்கு விரமான சூதாடல்ல ஈடுபட்டாரு அப்படின்ற அடுத்த நியூஸ் நான் போட போறேன் அப்படின்னு ஒரு போட்டோகிராஃப் காட்டுறாங்க. அநேகமா அது இவரா தான் இருக்கணும். அதனாலதான் ஓடி வந்து அந்த அம்மாவை பிடிச்சி அவங்க கையில இருக்கிற போட்டோவை பார்த்து கிழிச்சு போடுறாரு. இருந்தாலும் அந்த அம்மா இன்னொரு போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த டிவி ப்ரொடியூசர் அம்மா சொல்றாங்க, நீங்களே சூஸ் பண்ணுங்க, இல்லீகல் கேம்பிளிங்ல ஈடுபட்ட போலீஸ பத்தி நியூஸ் போடவா இல்லன்னா ஜிம் ட்ரைனரை பத்தி நியூஸ் போடவா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுறாங்க. சோ நம்ம போலீஸ்க்கு வேற வழியே இல்ல, அவங்க கூட போறாரு. இப்ப கார்ல 2 பேரும் போறத காமிக்கிறாங்க. அவரு திட்டிட்டே தான் வராரு, ஏன் என்ன அட்டைப்பூச்சி மாதிரி பாடாப்படுத்துறீங்க. ஆனா அதெல்லாம் கவனிக்காம அந்த கேஸ் ஃபைல பத்தி பாத்துட்டு வராங்க அவங்க. அப்ப அந்த ப்ரொடியூசர் மேடம் சொல்றாங்க, இந்த ஜிம் ட்ரைனர் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹெட் ஹண்டரால இறந்து போன அந்த பொண்ணோட தம்பி தான். அக்கா தம்பி 2 பேருமே இப்படி செத்து போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இவர் போலீஸ் ஆபீசர், சோ அவங்க மேல பச்சாதாபப்பட்டு தான் இந்த கேஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இல்ல, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எனக்கு ஒரு கடமை இருக்கு அப்படின்றாங்க. என்ன கடமைன்னு அவர் கேக்குறாரு. ஆனா அதுக்கு பதில் இல்லாம நெக்ஸ்ட் சீன் போயிடுறாங்க. இப்ப அவங்க அந்த ரெட் ஹேட் போட்ட லேடி கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த கேஸ பத்தி விசாரிக்க வராங்க. போலீஸ் ஆபீசர் மூச்சி வந்து தான் கண்டுபிடிச்ச விஷயத்த கொண்டு வந்து சொல்றாரு, இங்கதான் அந்த லேடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த ப்ரொடியூசர் கேக்குறாங்க, ஆனா நியூஸ்ல எல்லாம் நான் வந்து ஒரு சாக்கடைக்குள்ள இருந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு. அது உண்மைதான், ஆனா இங்கதான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த லேடி வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க போல இருக்கு. கஸ்டமர் யாரோ சாப்பிடாம வச்ச மீதி சாப்பாடை வந்து தன்னோட பொண்ணுக்காக எடுத்துட்டு போகும்போது இங்கதான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அந்த சாப்பாடு இங்கதான் சிந்தி இருந்தது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கொலைகாரன் ரொம்ப புத்திசாலியா இருப்பான். ஏன்னா அவனோட ஷூல இருக்கிற அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்கும் இல்லையா கீழே, அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபுட் பிரிண்டே இல்லாத மாதிரி தான் ஷூ போட்டு வந்திருக்கான். சோ அவன் புத்திசாலியா தான் இருக்கணும், அதையும் சொல்றாரு. அப்ப எப்படி வந்து அவங்க அந்த ட்ரெயினுக்கு வந்தாங்க, கிட்டத்தட்ட 100 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த லேடியோட பின்னாடி அந்த போட்டோகிராஃப் இருக்கும் இல்லையா, அவங்க செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் எவிடன்ஸ்ல எடுத்திருப்பாங்களே அந்த போட்டோகிராஃபை காட்டுறாரு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முதுகுல வந்து தேஞ்சு இருக்கிறது, அதாவது அந்த ட்ரெஸ் தேஞ்சு இருக்கு. சோ தட் இங்க இருந்து அந்த லேடியை கொலை பண்ணி அங்க இழுத்துட்டு வந்து போட்டிருக்கான் அந்த கொலைகாரன். அதை காட்டுறான். ஏன் இங்க கொலை பண்ணிட்டு அதை அங்க இழுத்துட்டு வந்து போடணும் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பசிலோட நிறுத்துறாங்க அந்த சீனை. அதே சமயம் அங்க பிரிசன்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க, ஒரு சின்ன ரெட்ரீட் மாட்டே இருக்கும். அதுல வந்து ஒரு சிங்கர் பாடிட்டு இருக்காங்க. சைட்ல வந்து ஒரு ஃபாதர், சர்ச் ஃபாதர் இருப்பாங்க இல்லையா, அவரை காட்டுறாங்க. அவர் கை ஒரு மாதிரி இருக்கு, இருந்தாலும் அவரும் கூட சேர்ந்து அந்த பிரிசன் கார்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டோட மேஜிக் ஷோ ஆரம்பிக்குது. அவங்களும் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பாதி ஷோ நடக்கும்போது அந்த சைக்கோ அன்சோஜனும் வந்து உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த சீன் ஷிஃப்ட் ஆகி இந்த போலீஸும் அந்த ப்ரொடியூசரும் ஒரு சீனா போய் பாக்குறாங்க இல்லையா. இப்ப அந்த டெட் பாடி கிடைச்ச காவாக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, போலீஸ் கீழே இறங்கி அந்த லேடி ப்ரொடியூசர் லேடியும் கீழே இறக்க சொல்லி அப்படி அந்த பொணம் எப்படி இருந்ததோ அப்படி உட்கார வச்சு காட்டுறாரு. அதை எப்படி உட்கார்ந்து இருந்தது அந்த பொணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நமக்கு காட்டுல என்ன ஆச்சுன்னா, அந்த லேடியை சாகடிச்சதுக்கு அப்புறம் அவங்களை இங்க உட்கார வச்சு ரைட் ஹேண்ட்ல இருக்கிற மிடில் ஃபிங்கரை உடைச்சு விட்டுருக்கான், திருப்பி விட்டுருக்கான். எப்படின்னா, அது வந்து அங்க ஆப்போசிட்ல ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்ல ஒரு கிராஸ் இருக்கு, அந்த கிராஸை காட்டி மிடில் ஃபிங்கர் காட்டுற மாதிரி மாத்தி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. ஆனா அதுக்கு ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்க, அவங்க கையில போட்டிருந்த மோதிரம் மிஸ் ஆயிருக்கு, அந்த மோதிரத்தை கழட்டுறதுக்காக கூட அந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அந்த சீன் கட் ஆகி மறுபடியும் பிரிசனுக்கு போகுது. இப்ப அடுத்த மேஜிக் ஷோ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூசுவலா ஒரு மேஜிக் ஷோ பார்ப்போம் இல்லையா, ஒரு பாக்ஸ்குள்ள ஒரு மனுஷன் அனுப்பி அவங்கள டிசப்பியர் ஆக வைக்கிறது, அதுக்கப்புறம் வர வைக்கிறது, அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு ஷோ ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரிசனரை கூப்பிட்டு அந்த பாக்ஸ்குள்ள வச்சு பூட்டி விட்டுட்டு அந்த பாக்ஸை நல்லா சுத்தி விடுறாங்க. சுத்தி விட்டு இப்ப நாங்க ஓபன் பண்ணி காட்டுறோம், அவர் கண்டிப்பா காணாம போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க. அப்ப ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர ஷாக்ல ஆயிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்த ஹீரோவுக்கும் செம்ம ஷாக். இப்போ இங்க இந்த போலீஸும் ப்ரொடியூசரும் எங்க வந்திருக்காங்கன்னா, அந்த ஜிம் ட்ரைனரோட அந்த ஜிம்முக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து எந்த இடத்துல அந்த ட்ரைனர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் காட்டுறாரு. கரெக்டா எந்த இடத்துல உட்கார வச்சு எப்படி இறந்தாரு அப்படின்னு காட்டுறாரு. அதோட இல்லாம அந்த எரிஞ்சு போன பாடியில பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஃபிங்கர், அதே
அதே மாதிரி ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கரை உடைச்சு விட்டு பின்னாடி கையை கட்டி அப்புறம் தான் எரிச்சிருக்கான். இந்த மிடில் ஃபிங்கர் எதை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்றாரு. அப்போ அந்த ப்ரொடியூசர் அம்மா கீழே குனிஞ்சு அப்படி பாக்குறாங்க. அது அங்க இருக்கிற சர்ச்ல மேல ஒரு கிராஸ் இருக்கு, அதை காட்டுது. ஆக்சுவலா மத்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விண்டோ உடைஞ்சதுனால எப்பவுமே அந்த ஜிம் ட்ரைனர் ஓபனே பண்ண மாட்டாரு, இந்த விண்டோ வந்து ஓபன் ஆயிருக்கிறது அதிசயமா இருக்கு அப்படின்னு. சோ என்ன நடந்திருக்குன்னா, அந்த கில்லர் வந்து அந்த ஜிம் ட்ரைனரை கொன்னுட்டு அந்த சேர்ல கட்டி அந்த சேரோட இழுத்துட்டு வந்து அந்த ஜன்னலுக்கு கரெக்டா தெரியற மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் எரிச்சு விட்டுருக்கான். சோ அவன் என்ன நினைச்சு செய்யறானா, அந்த கிராஸை பார்த்து மிடில் ஃபிங்கர் காட்டுற மாதிரி அந்த கிராஸ் வந்து இந்த எரியிற பாடியை பார்க்கணுன்றதுக்காகவே இந்த செட்டப்பை அந்த கில்லர் ஏற்பாடு பண்ணியிருக்கான். சோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு சீரியல் கில்லிங் தான், அதை வந்து ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம எப்படி ரெட் ஹேட் போட்ட லேடியோட ரிங் காணுமோ, அந்த ரிங் வந்து பிரெஷியஸான ரிங் எல்லாம் கிடையாது. ஆனா அவங்க சின்ன பொண்ணு அவங்களுக்காகவே ஸ்டேஷனரி ஷாப்ல இருந்து வாங்கின பொம்மை ரிங் தான். ஆனா அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம், ஒரு முக்கியமான பொருளா இருக்கு. அதை அவன் கலெக்ட் பண்ணிருக்கான். அதே மாதிரி இந்த பாக்ஸர் கிட்ட இருந்தும் ஒரு டிராஃபி எடுத்துட்டு போயிருக்கான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ப்ரொடியூசர் மேடம் அதை கவனிச்சு சொல்றாங்க, ஓகே அந்த கிளவுஸ், அவனோட கிளவுஸ், அந்த கிளவுஸ் யாருன்னா செத்து போனா அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா, கடைசியா அவனுக்காக வாங்கின கிளவுஸ் அது. அதனால அதை வந்து வெறும் கிளவுஸா பார்க்காம அவனோட லைஃப் ட்ரெஷரா வச்சிருந்தான். அதை தான் வந்து இந்த கில்லர் எடுத்துட்டு போயிருக்கான். சோ இவன் வந்து ஒரு சைக்கோபாத் சீரியல் கில்லர். இப்பவும் வந்து இந்த நிமிஷமும் யாரையோ கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இப்ப பிரிசனை காட்டுறாங்க. அந்த என்ஜாய்மெண்ட் ஆளே வந்து பயந்து போய் நிக்குது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அந்த பாக்ஸ்குள்ள ஓபன் பண்ண உடனே ரத்த கலரியா அந்த பிரிசன் கார்டு, அவனோட ஃப்ரெண்ட் கார்டு இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரத்த கலரியா அதுக்குள்ள கிடக்குறாரு. ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஜட்டியோட மீதி எல்லா இடமும் குளிச்சு ஃபுல்லா ரத்தமா அது உள்ள விழுந்து கிடக்குறாங்க. யாரோ அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணி இந்த மாதிரி குத்தி கொலறுபடி ஆக்கி அந்த பாக்ஸ்குள்ள போட்டு விட்டுருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பிரிசன் டாக்டருக்கு போன் அடிக்கிறாங்க. அந்த டாக்டர் போனை கேட்ட உடனே யாருக்கிட்டயும் வந்து இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி இங்க ஹாலுக்கு வராரு. பிரிசன் கார்டுக்கு ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. யாராவது டாக்டர் இருக்கீங்களா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறாரு. அப்போ அந்த ஹெட் ஹண்டர் தான் முன்னாடி வராரு. அந்த நூல் வச்சிருக்கீங்க இல்லையா, சர்ஜிக்கல் த்ரெட், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது இவன் தான் ஹெட் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம், நான் தரமாட்டேன், நீயே ஒரு கொலகாரன், உன்கிட்ட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அதுக்கு அந்த ஹெட் ஹண்டர் இவன் தலையில இருந்து வழியிற ரத்தத்தை நிறுத்தலைன்னா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை பண்றாரு அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ண. ஆனா வந்து ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறாரு. உன் கையால இவன் பிழைக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அந்த ஃபாதரை காட்டுறாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த ஃபாதர் யாருன்னா, அந்த ஃபேமிலியோட பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த ஃபாதர். சோ பொழைச்சுக்கிட்டார் போல இருக்கு. ஆனா வந்து கை வந்து ஒரு மாதிரி மடங்கி இருக்கு. தன் ஆபரேஷன் பண்ணதுல அவருக்கு ஓரளவுக்கு தான் சரியாச்சு, கையெல்லாம் மடங்கி இருக்கு. ஆனா உயிருக்கு ஆபத்து இல்ல, நல்லா தான் இருக்காரு போல. இப்ப வந்து ஃபாதரா இருக்காரு. ஆனா இந்த ஹெட் ஹண்டரை பார்த்த உடனே பழசெல்லாம் நினைவுக்கு வருது, உடம்பே நடுநடுங்குது. அவரால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப பிரிசன் டாக்டரும் ஓடி வராரு. இவ்வளவு பெரிய காயத்துக்கு நம்மளால இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, உடனடியா பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே சமயம் ஹீரோ, நான் வந்து நீ என்னோட ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிறாரு. சோ அந்த ஹெட் ஹண்டரும் எனக்கு என்ன வந்ததுன்ற மாதிரி கிளம்பி போறாரு. ஆனா அந்த ஃபாதர் இருக்கார் இல்லையா, அந்த எல்டர்சன், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப ஹீரோ வந்து ஃபாதர், நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு வந்து இப்போ அந்த ஃப்ரெண்டோட உயிர் தான் முக்கியம், அதனால தயவு செஞ்சு உதவி செய்ய விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அந்த சைக்கோ ஹன்சோஜினா வந்து ஹெல்ப் பண்றான். இங்க மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் சீனை காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம போலீஸ் ஆபீசர் மேடம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாக்ஸர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ட்டு. அவரை வந்து எரிக்கிறதுக்கு முன்னாடி கட்டி போட்டு ஒவ்வொரு எலும்பா உடைச்சிருக்கான் அந்த கில்லர். ஒரு டர்ட் பேக் அந்த எப்படி பஞ்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவன் உடம்ப வந்து ஒரு எலும்பா உடைச்சு உடைச்சு நொறுக்கி அதுல பயங்கரமான பெயினை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா கூட அவனை வந்து இப்படி ஈஸியா சாக விடாம அவன் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி இருக்கான். அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்கான். சோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான சாவுக்கு ரிவெஞ்ச் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்கிற கபோர்ட்ல இருந்து ஒரு பைபிளை எடுத்து காட்டுறாரு. அந்த பைபிள்ல ஒரு பக்கத்தை ஓபன் பண்ணி காட்டினா அந்த பக்கத்துல ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது அந்த பாக்ஸரோட ரத்தமும் வாயில இருந்து உமிழ்நீரும் கலந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாக்ஸரை அடிச்சுட்டு அவன் மடி மேல இந்த பைபிளை பிரிச்சு வச்சு அவனை படிக்க சொல்லியிருக்கான். சோ அந்த வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த அன்சோஜன் கிட்ட இந்த போலீஸ் ஆபீசர் மூச்சி சொல்லும்போது சொன்னா இல்லையா, ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி அப்படின்னு, அந்த வரிய படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டிருக்கான். சோ இது கிளியர்லி ஒரு ரிவெஞ்சுக்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அந்த பிரிசன் கார்டை கூட்டிக்கிட்டு பிரிசன் கார்டுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அப்பதான் கேக்குறாங்க அந்த டாக்டர்ஸ் எங்க வந்து கட் பண்ண ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லெஃப்ட் மிடில் ஃபிங்கரை மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. சோ இன்னொரு ஃபிங்கர் எங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கே தெரியல. ஓ இன்னொரு ஃபிங்கர் மிஸ் ஆயிருக்கும் போல இருக்கு. அப்பதான் அந்த பிரிசன் கார்டு இன்னொருத்தர் வந்து தேட போறேன் அப்படின்னு சொல்லி போறாரு. மீதி 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப டெரரைஸ்டா பாத்துட்டு இருக்காங்க.
மறுபடி ஜிம் ட்ரைனரோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டுக்கு வராங்க போலீஸும் ப்ரொடியூசரும். போலீஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜிம் ட்ரைனரை கொன்னுட்டு அதுக்கப்புறமா அந்த பைபிளை வந்து வேணும்ட்டே அந்த கில்லர் திருப்பி வச்சிருக்காங்க. அவனுக்கு என்னன்னா, கண்டிப்பா நம்ம இதை கண்டுபிடிக்கணும், இல்ல கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்ற பாக்குற கியூரியாசிட்டியில தான் இந்த பைபிளை இங்க திருப்பி வச்சிருக்கான். அந்த பைபிளோட வேர்ட்ஸை பார்த்தா ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி அப்படியான ஒரு வரிகள் தான் இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு பழி வாங்குற ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ப்ரொடியூசரும் அதை கேட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து போலீஸ் ஆபீசர் இருக்காரு இல்லையா, அவர் கேட்கிறாரு, நான் வந்து ஹன்சோஜினோட பையனை கண்டுபிடிக்க சொன்னேனே, கண்டுபிடிச்சியா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நான் என் சுப்பீரியர் கிட்ட கேட்டு பார்த்தேன், ஆனா இந்த விஷயத்த மேலும் கிளறாம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு, நீங்களும் அதை கை விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அவரு அதெல்லாம் முடியாது, நானும் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம்னு வாங்கியே ஆவேன் அப்படின்றாரு. அப்ப அந்த அம்மா, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, ஹன்சோஜன் தானே தப்பு பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர், நான் என்ன தப்பு பண்ணேன், என் அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் முன்னாடியே அவங்க கொன்னாங்க இல்லையா, அந்த காயம் அந்த வலி அதை நான் வந்து ஹன்சோஜனோட பையனுக்கும் தந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த மேடம் வந்து, அப்ப உங்களை மாதிரியே அந்த பையனும் மாறிடுவான் பரவாயில்லையா அப்படின்னா, நான் அந்த பையனை எப்படியும் கண்டுபிடிச்சே ஆவேன், அவன் இப்ப எங்க வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க, ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு அந்த பிரிசன் கார்டை. நம்ம ஹீரோ நின்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல இன்னொரு பெட்ல அட்மிட் ஆன ஒரு வயசான அம்மா வந்து அழுறாங்க, நான் என்னோட எல்லா குழந்தையும் எழுந்துட்டேன், என்னையும் காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அழறாங்க. அவங்க சூசைட்க்கு ட்ரை பண்ணிருப்பாங்க போல. அப்ப ஒரு டாக்டரை காட்டுறாங்க. அவர் வராரு. அவர் வந்து அந்த அம்மாவோட கையை பிடிச்சு, நெக்ஸ்ட் டைம் நீங்க சூசைடுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா இங்க ஆர்டரி இருக்கு, அதாவது ரத்த நாணங்கள் இருக்கு, இதை வந்து கரெக்டா 2 சென்டிமீட்டர் ஆழமா வெட்டினீங்கன்னா கரெக்டா செத்து போயிடலாம்னு சொல்றாரு. இதை கேட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. ஹீரோ நேரா வந்து கேக்குறாரு, ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதுக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப கோவமா வந்து, நீங்க எல்லாம் ஒரு டாக்டரா, அவங்கள போய் செத்து போறதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா முறைக்கிறாரு. ஆனா அந்த டாக்டர் ரொம்ப ஷார்ப்பா பாக்குறாரு. அந்த பார்வையை பார்த்த உடனே அந்த ஃப்ரெண்டே ரொம்ப தடுமாறுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டை தடுத்து நிறுத்தி அவனை கன்சோல் பண்றான். அதுக்கப்புறமா அந்த டாக்டர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் அந்த வயசான அம்மாவையும் கொஞ்சம் கன்சோல் பண்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த டாக்டர் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த டைம்ல அந்த பிரிசன் கார்டோட இன்னொரு விரல் காணோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ள அங்கிருந்து தேடி எடுத்துட்டு வந்துடுறாங்க பிரிசன்ல இருந்து. சோ இனிமே எமர்ஜென்சி ஆபரேஷனுக்கு ரெடி பண்றாங்க. ஆனா முக்கியமான டாக்டர் இல்ல போல. அதனால நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா டாக்டர், ரொம்ப இறுக்கமான முகத்தை, அவரை கூப்பிடுறாங்க. அவரை கூப்பிட்டு நீங்க வந்து சர்ஜரிக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போல இருக்கு. ஏன் வேற டாக்டரே இல்லையான்னு கேக்குறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இவர் நல்ல டாக்டர் தான், இவர் திறமையானவர் அப்படின்னு சொல்லி அவரை கன்சல்ட் பண்ணிட்டு ஆபரேஷனுக்கு ரெடி பண்றாங்க. இங்க இந்த போலீஸையும் இந்த ப்ரொடியூசர் மேடமையும் காட்டுறாங்க. இந்த போலீஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இவன் வந்து ஒரு திறமையான கொலைகாரன், அதோட இல்லாம ஹியூமன் அனாட்டமியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவன், எங்க குத்துனா உடனே உயிர் போகும், எங்க குத்துனா உயிர் போகாது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதே சமயம் அந்த கோல்ட் ஃபேஸ் டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்றத காமிக்கிறாங்க. பேக்ரவுண்ட்ல போலீஸ் பேசுறதும் கேக்குது நமக்கு. அந்த கில்லர் கண்டிப்பா அனாட்டமிய பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவனாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவன் கத்திய வச்சு வித்து செய்யறதுல கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆபரேஷன் தியேட்டர் வெளியில நம்ம ஹீரோ அந்த டாக்டரை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் யங்கஸ்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல வருது. ஒரு வழியா ஆபரேஷன் முடிஞ்சிருது. வெளியில வந்த டாக்டர் வந்து ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஆனா அவரோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுறத பார்த்துதான் நாங்க எதையுமே சொல்ல முடியும். ஆனா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் நல்லா கொடுத்துருக்கீங்க, யார் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட கொடுத்தது, பிரிசன் டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பிரிசன் கார்டு கூட வந்த பிரிசன் கார்டு, இல்ல அந்த ஃபர்ஸ்ட் எய்ட கொடுத்தது ஹன்சோஜன், அந்த ஹெட் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த கோல்ட் ஃபேஸ் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் கடகடன் வெளியில போயிடுறாரு. இதையும் வந்து நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. சோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோ வெளியில வரும்போது தான் அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த பிரிசன் கார்டை அட்டாக் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பிரிசன்லயே இருக்கிற இன்னொரு ஆளு, அவன் வந்து ஹன்சோஜனோட ஃபாலோவர், அவன் வந்து அவனா சரண்டர் ஆயிட்டான். ஹன்சோஜனை அவமானப்படுத்தினால தான் நான் அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க இப்படி பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டான். நாங்க இன்னும் விசாரிக்கணும், ஹன்சோஜன் தான் பிரிசன் கார்டை வந்து அட்டாக் பண்ண ஆர்டர் பண்ணதா இல்லையான்றதை நாங்க விசாரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதையும் தூரத்துல இருந்து அந்த கோல்ட் ஃபேஸ் டாக்டர் கவனிச்சிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூல் விட்டு எல்லா பிள்ளைங்களும் வெளியில வராங்க. அங்க எப்படி கிரேடுன்னு தெரியல, ஒரு 12வது படிக்கிற பிள்ளைன்னு வச்சுப்போமே. வெளியில வந்து பார்க்கும்போது நல்ல மழை பெய்யற கிளைமேட் வந்துருச்சு. சோ அதை பார்த்த உடனே அந்த பிள்ளை ரொம்ப பயப்படுது. பயந்து போன் பண்ணி யாருக்கோ வந்து கூப்பிடுது, நான் கிளம்ப போறேன், நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. பயம் கண்ணுல தெரியுது. உடனே ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அவ பாட்டுக்கு பொறுமையா நடந்து வரா. அந்த டைம்ல வந்து ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது இமேஜினேஷன். ஆனா இந்த பொண்ணு ரொம்ப நடுநடுங்கிறத காமிக்கிறாங்க. அப்ப பின்னாடி யாரும் ரெயின் கோட் போட்டுட்டு அந்த பொண்ணை வந்து தொடுறாங்க. ஆனா அவ யாருன்னே திரும்பி பார்க்காம உடனே பயந்து கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறான். வந்து தொடுறாங்க இல்லையா, அவங்க பின்னாடி இன்னொரு ஆள் வந்து அவனை அடிக்கிறாங்க. கையில இருக்கிற கொடையை வச்சு அடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ அடிக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு பாட்டியம்மா, அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளை இருக்கு இல்லையா, அதோட பாட்டியம்மா. அவங்க வந்து யாரோ தன்னோட பேட்டியை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து கொடைய வச்சு அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து சொல்லிட்டு நான் தான் ஆபீசர் ஜங் அப்படின்றான். சோ நம்ம ஹீரோவும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் போல. சோ
லோ லெவல் ரேங்கிங் போல இருக்கு. அப்பதான் அந்த பாட்டி ரியலைஸ் ஆகுறாங்க, சாரிப்பா உன்னோட துணியில எல்லாம் வந்து ரத்தக்கரையா இருந்ததுனால நான் யாரோ என்னமோ நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. சோ அந்த பாட்டியம்மா நம்ம ஹீரோவை உள்ள கூட்டு போய் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. அந்த பேத்திக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் வந்து சாப்பிடுறாங்க. ஆனா இவங்க நம்ம ஹீரோ மேல ரொம்ப கன்சர்னா இருக்காங்க. அதனால பார்த்து கவனிக்கிறாங்க. அதோட இல்லாம ஹீரோட க்ளோத்ஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு இல்ல, அதெல்லாம் அவங்க வந்து வேற க்ளோத்ஸ் கொடுத்து மாத்திக்க சொல்லிட்டு அவங்க வந்து வாஷ் பண்ணி அயன் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப ஹீரோவோட கஃப்ல ஒரு பட்டன் மிஸ் ஆயிருக்கிறத பார்த்து இந்த பேத்தியோட யூனிஃபார்ம்ல இருந்து ஒரு பட்டனை பிச்சு தைச்சியும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைனா, ஒருவேளை நம்ம பேத்திய வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதாவது ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்களோட அப்ரோச் இருக்கு. ஆனா ஹீரோ சொல்றாரு, பேத்தி வந்து வெறும் 18 வயசு தான் ஆகுது, அதனால இதெல்லாம் வெளியில கேட்டா நின்னையே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க 18 இல்ல 19 வயசு ஆகுது, நீ உனக்கு நல்ல மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கரேஜும் பண்றாங்க. அவங்களுக்கு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்ன்றது ஒரு ஆசை போல. சோ அதனால ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு நான் சொன்னதை சீரியஸா திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல இங்க இந்த ப்ரொடியூசர் வந்து, ஆக்சுவலா நான் ப்ரொடியூசர்ன்ற இங்க வந்து டைரக்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அததான் வந்து அங்க ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு. நம்ம வந்து ப்ரொடியூசர்னே கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா வந்து அதுல இருந்து அப்படியே நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுனால அதுல என்ன டேர்ம் யூஸ் பண்றாங்களோ அதே நான் யூஸ் பண்றேன். சோ இவங்க ப்ரொடியூசர் அம்மா வந்து எடிட்டிங்ல உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எடிட்டிங்ல வந்து அந்த வீடியோ ஓடுது. ஃபர்ஸ்ட் அந்த ஜிம் ட்ரைனர் வேணா பழிக்கு பழியா வாங்கியிருக்கலாம், ஆனா வந்து செகண்ட் பண்ணப்பட்ட அந்த ரெட் ஹேட் லேடியோட கொலை வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பெரிய வயலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஒரு ரேண்டமான மர்டர் தான், அவனோட உள்ள இருக்கிற அந்த சைக்கோபாத்திக் ஸ்கில் வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சைக்கோபாத் அப்படின்ற வார்த்தையை சர்ச் பண்ணி பாக்குறாங்க நெட்ல. அப்ப நம்ம ப்ரொஃபசர் டேனியல் லீ அவங்களோட பேட்டி எல்லாம் வருது. சோ இவங்க போய் டேனியல் லீயும் பேட்டி எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. டேனியல் லீ என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் சைக்கோபாத் அப்படின்றவங்க வந்து ரேண்டமா தான் கொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷன் அவுட் பஸ்ட் ஆகும் போது தான் கொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒன்ஸ் கொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்களோட அந்த சைக்கோபாத் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உள்ளுணர்வு, அது வந்து வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு அந்த கில்லிங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அதே சமயம் இந்த போலீஸும் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜிம் ட்ரைனரை ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த சைக்கோபாத் கொலை பண்ண ஆரம்பிச்சான். அந்த கொலை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லிங் இன்ஸ்டிங், அந்த கில்லிங்காக அதாவது கொலை பண்றதுக்கான ஆர்வம் அவன் கிட்ட இருந்து அதிகமாயிட்டு, அதுக்கப்புறமா இந்த பார்ல ஒர்க் பண்ற, ஆக்சுவலா அவங்க பார்ல ஒர்க் பண்றாங்களா, அந்த லேடியும் கொண்டிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அடுத்தது கொலை பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் இன்னும் போல்டா மாறிடுறான், இனிமேலும் கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே இப்ப டெலிகாஸ்ட் ஆகுது, அதையெல்லாம் இந்த கில்லர் உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அதே சமயம் கட்டுமான பணியில இருக்கிற ஒரு பில்டிங்ல ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஆளோட பிணம் கிடக்குது. அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா இந்த கில்லர் தன்னோட அடுத்த வேட்டைக்கு ரெடி ஆயிட்டான். அந்த கில்லர் தனக்கு தானே பேசுறானா இல்ல வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டு வரானா அப்படின்னு தெரியல. பட் அந்த கில்லர் என்ன சொல்றானா, இன்னைக்கு எனக்கு பெருசா ஸ்ட்ரென்த் இல்ல, அதனால என்னோட டார்கெட்டை, என்னோட இறைய நான் ரொம்ப ஈஸியா சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு நைட்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சோர்வா டல்லா இருக்காங்க. அவங்க தான் இந்த கில்லரோட அடுத்த சாய்ஸ். அடுத்த சீன்ல அந்த கில்லர் வாக்கிங் போன அந்த லேடியோட போட்டோ எடுத்துட்டு வந்து ஓட்டுறான். சோ தட் அந்த பில்போர்ட்ல ஒட்டினாலே அவன் அவங்கள கொன்னுட்டான் அப்படின்றதுதான் நமக்கு புரிய வருது. இப்ப மறுபடியும் இந்த ஷோவை காட்டுறாங்க. இந்த ஷோல வந்து இந்த வீடியோ எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ரொடியூசர் மேடம் பேசுறாங்க. அதாவது ஜோடியாக் அப்படின்ற ஒரு சீரியல் கில்லர் வந்து ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான், என்ன காப்பாத்துங்க, என்னால என்னையே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சைக்கோ கில்லருங்களுக்கெல்லாம் தன்னையே கட்டுப்படுத்த முடியாது, அப்படி இருக்கிறச்ச நம்ம தான் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷோவை முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க தன்னோட டாக் கூட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த டாக் எங்கேயோ ஓடி போகுது. அது எது உள்ள போகுதுன்னா, ஒரு கிரீன் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போகுது. ஆனா அதுக்குள்ள போக அலோடு இல்ல போல இருக்கு. சோ அந்த லேடி அவங்க டாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக் வெளியே வரும்போது அது வாயில வந்து ஒரு ஷூ இருக்கு. அந்த ஷூவை வாங்கி பாக்குறாங்க. அந்த ஷூ ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அதை பார்த்து அந்த லேடி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு பேட்ரோல் ஆபீசர், அந்த ரோந்து பணியில ஈடுபடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் வந்து வாந்தி எடுக்கிறாரு. மீதி 2 போலீஸ் ஆபீசரும் அதை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆபீசர் ஜங், அவர் பேரு, ஹீரோ பேரு ஆபீசர் ஜங், அவர் வந்து இந்த மாதிரி போலீஸ் வேலைக்கே தகுதி இல்லாதவர், ஒரு செத்துப்போன பூனையை பார்த்து வாந்தி எடுக்கிறாரு அப்படின்னு. சோ இவங்க என்டையர்லி வேற கேஸை பத்தி பாத்துட்டு இருக்காங்க. அதாவது பூனையெல்லாம் செத்து போனது. அந்த பூனையோட வாயில இருக்கிற பல்லெல்லாம் யாரோ புடுங்கி விட்டுருக்காங்க. பூனை வந்து சாகுறது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, இதே மாதிரி முன்னாடியுமே பூனைகள்லாம் இந்த மாதிரி கொல்லப்பட்டே இருந்திருக்கான். சோ யாரோ பூனையை கொல்ற சீரியல் கில்லர் இருக்காங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ இப்படி வாந்தி எடுக்கிறத பார்த்து அந்த 2 ஆபீசரும் இவனுக்கு இந்த வேலையெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு, நீ ஆபீஸ்ல வந்து ஏற்கனவே பிரிண்ட் பண்ண போஸ்டர்லாம் இருக்கு, அந்த போஸ்டரை போய் ஒட்டு அப்படின்னு போஸ்டர் ஓட்டுற வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் பாட்டியம்மாவும் பேசிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவங்க தான்
ஹீரோயின் போல இருக்கு. சோ நம்ம ஹீரோயினை ரெஃபர் பண்ணுவோம். இப்ப டிவில வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கு. என்ன நியூஸ்னா, நம்ம வந்து பிரசன்ட் சீனை காட்டும் போது ஒரு நியூஸ் சொன்னாங்க இல்லையா, ஒரு லேடி வாக்கிங் போகும்போது காணாம போயிட்டாங்க, அவங்களோட டெட் பாடி ஒரு வாரம் கழிச்சு கிடைச்சிருக்கு. அந்த நியூஸ் தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தேர்ட் விக்டிம் அவங்களோட கேஸ் தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியும் பேத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, இனிமே நீ வந்து சீக்கிரம் வந்துரு, லேட் எல்லாம் பண்ணாத அப்படின்னு நிறைய விஷயம் பேசும்போது அவங்க வந்து இந்த ஆபீசர் ஜங் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல போல இருக்கு. அவர் என்னை விட ரொம்ப வயசானவர், எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. இன்னும் கேட்டா அவரை பார்த்தா ஒரு முட்டாள் மாதிரி, ஒரு வீக்கான பர்சன் மாதிரி தோணுது அப்படின்றாங்க. ஆனா அந்த பாட்டி, அவர் ரொம்ப நல்லவர், அதனாலதான் கவர்மெண்டே அவருக்கு குட் சிட்டிசன் அவார்ட் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம நான் வேஸ்ட் பேப்பர் கலெக்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி மயங்கி கீழே விழுந்துட்டேன், அப்ப அவன் தான் வந்து என்ன முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு ஓடனா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு அந்த பேத்தி, ஏன் முதுகுல தூக்கி வச்சுட்டு போகணும், ஆம்புலன்ஸை கூப்பிட்டா போகுது, அந்த அளவுக்கு தான் மூளை அவருக்கு வேலை செய்யுது, அவரை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு ஆபீசர் மேல, அதாவது நம்ம ஹீரோ மேல. அதுக்கு பாட்டி பயங்கர கோவப்பட்டு மண்டை மேலே ஒரு அடி போடுறாங்க. உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பேத்தி பயங்கர டென்ஷன் ஆகி, எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணும் வேணான்னு வெளியில கிளம்பி போயிடுறாங்க. வெளியில கிளம்பி வந்தா வாசல்லயே அந்த ஹீரோ நிக்கிறாரு. அவரை போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காரு. அது என்ன போஸ்டர்னு காட்டல, ஆனா இவங்க போன உடனே இவங்க கூப்பிட்டு இந்த போஸ்டரை காட்டி, இவங்க ஸ்கூல்லயும் கொடு, எதனா விவரம் தெரிஞ்சா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஏன் குற்றவாளியை இன்னும் பிடிக்கலையா, இதுக்காகவா நாங்கெல்லாம் வரி பணம் பே பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம அவர் வந்து பாக்கெட்ல கொஞ்சம் மெடிசன்ஸும் எடுத்துட்டு வந்திருக்காரு. போன சீன்ல கீழே விழுந்துட்டாங்க இல்லையா, அப்ப அடிபட்டிருக்கும், அந்த அடியில போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே மனசு இழக்கிறாங்க ஹீரோயின். இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திட்டு வேண்டான்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாங்க. அந்த சமயத்துல பாட்டி அம்மா வெளியே வராங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு போகணும்னு ரெடி ஆகி வெளியே போறாங்க. ஆனா கால் ரொம்ப தாங்கி தாங்கி நடக்கிறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ கேட்கிறாரு, அன்னைக்கு உங்க பேத்திய கூப்பிட வரும்போது கீழே விழுந்துட்டீங்க தானேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டியம்மா, ஆமா, அதை நீ என் பேத்தி கிட்ட சொல்லாத, அவ தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்றாரு. சரி, நம்ம ஹீரோ அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாரு. மருந்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, இனிமே நீங்க உங்க பேத்திய கூப்பிட ஸ்கூல் வரைக்கும் நீங்க போகாதீங்க, நான் டெய்லி கூப்பிட்டுட்டு வரேன் பத்திரமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ரொம்ப தயங்குறாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா, ஏன் உங்க பேத்தி பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. சோ தட் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, அந்த முன்னாடி சீன்ல அவங்க நடக்கிறதுக்கு பயப்படல, பிரிட்ஜ் ஏரியாவை கடக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க போல இருக்கு. அதுதான் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டியம்மா ரொம்ப தயங்கி அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பயம், பிரிட்ஜ்ல இருந்து கீழே தண்ணிக்குள்ள விழுந்துட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேட்கிறாரு, அன்னைக்கு உங்க பேத்தி பயப்படும் போது நாய்க்குட்டிய பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்களே, அது என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டியம்மா, அவ சின்ன வயசுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தா, அது திடீர்னு காணாம போயிருச்சு, அந்த ஏக்கமாவே இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறாங்க. அது நமக்கே தெரியுது. அதுக்கு மேல அந்த பேச்சை வளர்த்த வேண்டாம், வா நம்ம டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஹீரோயின் சர்ச் வழியாக தான் நடந்து வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சர்ச் ஃபாதர் இருக்காரு இல்லையா, அவரை பிடிச்சு ஒரு அம்மா ரொம்ப சத்தம் போடுறாங்க. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், அவனை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவீங்களா, நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கு உள்ள மக்கள் எல்லாம் அவங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. இந்த சர்ச் ஃபாதர் அப்படியே நிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா அப்படின்னு. கண்டிப்பா நம்ம மனசார பிரேயர் பண்ணா நமக்கு கேட்டது தருவாரு, நம்ம கஷ்ட காலத்துல அவர் வந்து நம்மளை காப்பாத்துவாரு அப்படிங்கிறாரு அந்த ஃபாதர். அதுக்கு அந்த ஹீரோயின், அது உண்மை கிடையாது, அவர் நம்மளை காப்பாத்த மாட்டாரு, அதனாலதான் எனக்கு அந்த கடவுளே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஹீரோயினுக்கும் ஒரு பேட் பாஸ்ட் இருக்கும் போல இருக்கு, அந்த கவலை தான் அவங்க முகத்திலே தெரியுது. அதுக்கு அந்த ஃபாதர் அமைதியா பாக்குறாரு. நெக்ஸ்ட் நம்ம போலீஸ் மூச்சியை தான் காட்டுறாரு. அவர் வீட்டுக்குள்ள குப்பை இருக்கா இல்ல குப்பைக்குள்ள வீடு இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு பயங்கர குப்பையா இருக்கு, கிளீன் பண்ணவே மாட்டார் போல இருக்கு. எல்லாம் வெளியில வாங்கின சாப்பாடு ஐட்டமோட எல்லா பிளாஸ்டிக் கவரும் குவிஞ்சு கிடக்கு. அவருக்கு தண்ணி தாங்க எடுத்து தண்ணியை தேடுறாரு, அங்க எதுவுமே இல்ல. சரி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பால் பாக்கெட் எடுத்து குடிக்கிறாரு. அவங்க எல்லாம் அப்படியே குடிப்பாங்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை போல இருக்கு. ஆனா இவர் குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கெட்டு போனது அப்படின்னு. ஏன்னா புதுசா பால் பாக்கெட் கூட அவருக்கு வாங்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அவருக்கு ஒரு கால் வருது. அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க பக்கத்துல ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு கிரிமினலை பத்தி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது அந்த கிரிமினல் பிரசன்ட் டைம் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, இன்னும் 1 மாசத்துல ரிலீஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே அவங்க ரொம்ப தடுமாறி கீழே விழறாங்க. உடனே அவங்களுக்கு பிளாஷ் வந்து போகுது. அதாவது அவங்க பாட்டியம்மா சின்ன குழந்தையா இருக்கும்போது இருக்கலாம், ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தையா இருக்கும்போது அந்த ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வராங்க. அப்ப பின்னாடி அந்த கிரிமினல் சொல்லிட்டே போறான், ஏ சின்ன பொண்ணு, நான் உன்னை சீக்கிரமே சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு நினைவுக்கு வந்து போது. இப்ப அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. அதே சமயத்துல நம்ம கோல் ஃபேஸ் டாக்டர் இருக்காரு இல்லையா, அவரை பார்க்க யாரோ ஒருத்தவங்க வராங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு திராட்சை தோட்டத்தை காட்டுறாங்க. நம்ம நடுவுல ஒரு பிட்டு சீன் பார்த்தோம் இல்லையா, ஒரு நாய் வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள இருந்து ரத்தக்கரை படிஞ்ச ஷூவை கொண்டு வரா மாதிரி இப்ப அந்த தோட்டத்துக்கு உள்ளதான் போறாங்க. அங்க ஒரு பிணம், அதாவது அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு நம்ம நைட்ல வாக்கிங் போற பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணோட பிணத்தை தொங்க விட்டுருக்காங்க. தொங்க விட்டதோட மட்டும் இல்லாம இந்த உலகுக்கே சொல்ற மாதிரி, நான் தான் சீரியல் கில்லர், நான் தான் எல்லாரையும் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவனோட ஃபர்ஸ்ட் விக்டிமான அந்த பாக்ஸரோட கிளவுஸ், செகண்ட் விக்டிமான அந்த ரெட் ஹேட் லேடியோட ரிங்கு, தேர்ட் விக்டிமான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்த ஓல்டு மேன், இவங்களோட ஷூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு அந்த ஆபீசர் மூச்சி. அதை
வந்து ஆமோன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சீனியர் ஆபீசரும் ஒத்துக்கிறாரு. அப்ப அந்த வாட்சும் கிடைக்குது. அந்த வாட்ச் யாருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த போலீஸ் ஆபீசர்களுக்கு இன்னும் தெரியல. அந்த வாட்ச் நமக்கு தெரியும் அது யாருன்னு. அந்த பிரிசன் கார்டு இருக்கார் இல்லையா, அவரோடது. அங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த பிரிசன் கார்டு எப்படியோ காப்பாத்தப்பட்டு ஆனா கோமால இருக்காரு. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோவும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன் பிரிசன்ல காட்டுறாங்க. சைக்கோ ஹன்சோஜன் கூட தான் அந்த கோல்ஃபேஸ் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹன்சோஜனை பாக்குறாரு. பார்த்து என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதுக்கு சைக்கோ ஹன்சோஜன் சொல்றான், நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்னோட பையனை பாக்குறதுக்கு, என் பையன் எப்படி வளர்ந்திருக்கான் அப்படின்னு. ஓகே, ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட். இந்த கோல்ஃபேஸ் டாக்டர் தான் இந்த சைக்கோ ஹன்சோஜனோட பையன் போல இருக்கு. அடுத்ததா இங்க கிரைம் சீனை காட்டுறாங்க. டிடெக்டிவ் வந்து பாத்துட்டு இருக்காரு. அந்த டெட் பாடியை எக்ஸாமின் பண்றாரு. இங்க எந்த ஒரு கிராஸ் சிம்பிளும் காணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட, அதாவது அந்த டெட் பாடியோட ரைட் ஹேண்ட் வந்து வாய்க்குள்ள இருக்கு. சோ அந்த ரைட் ஹேண்ட கஷ்டப்பட்டு எடுத்து பார்த்தா அந்த மிடில் ஃபிங்கர் ஓபன் ஆயிருக்கு. அந்த மிடில் ஃபிங்கரை வாய்க்குள்ள சொருகி விட்டுருக்கான். அப்போ எங்க கிராஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயை நல்லா எக்ஸாமின் பண்ணும்போது அவன் வாயில வந்து அந்த கிராஸ் சிம்பிளை வரைஞ்சு வச்சிருக்கான். சோ அந்த வரைஞ்ச கிராஸ் சிம்பிளை நோக்கி மிடில் ஃபிங்கரை காட்டுற மாதிரி வாய்க்குள்ள அந்த கையை சொருகி வச்சிருக்கான். இதையும் கவனிக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம மேல சீலிங்ல பார்த்தா அந்த சீரியல் கில்லர் இவருக்காக ஒரு மெசேஜையும் விட்டுட்டு போயிருக்கான். அதுல என்ன மெசேஜ் எழுதி இருக்குன்னா, பிங்கோ டிடெக்டிவ் கோமோச்சி, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். இங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ பயங்கர டயர்டா வெளியே வராரு. அப்ப நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சீரியல் கில்லர் கேஸ பத்தி தான். அதாவது மர்டர் பண்ண 5 விக்டிமோட பொருட்கள் இப்ப கிடைச்சது இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு இன்னும் ஒரு பொருள், அதாவது அந்த வாட்ச் யாருதுன்னு தெரியல, அதை பத்தியும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸை நம்ம ஹீரோ பாத்துட்டே இருக்காரு. அதே சமயம் அங்க வெளியில இருந்து உள்ள வராரு இந்த கோல்ஃபேஸ் டாக்டர். அப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு சின்ன பையன் பேசுறது கேக்குது. அது அந்த சைக்கோ பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியே இன்னொரு மான்ஸ்டர் ஜீன் உள்ள பையன் இருக்கான், அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பான். இப்ப இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவன் என்ன மாதிரியே ஒரு பிரெடேட்டரா, ஒரு வேட்டையாடுறவனா இருப்பானா, இல்லன்னா சாதாரண மனுஷங்க மாதிரி இருப்பானா அப்படின்னு அந்த பையன் வாய்ஸ் கேக்குது. சோ இதுல இருந்து நமக்கு ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல, ஹன்சோஜனோட ஒய்ஃபும் இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க இல்லையா, பிரெக்னன்ட் லேடி, அவங்களுக்கு 2 பேருக்கும் 2 குழந்தை பிறந்திருக்கு. சோ இப்ப இந்த 2 குழந்தை இந்த ஹீரோவும் அந்த கோல்ஃபேஸ் டாக்டரும். ஆனா இதுல யாரு என்ன அப்படின்றது தெரியல. இதுதான் இன்னும் சஸ்பென்ஸ் ஆயிருக்கு. நம்ம வரப்போற எபிசோட்ல இத பத்தி டீடைலா பார்க்கலாம். தேங்க்யூ.